ஔவையார் இயற்றிய மூதுரை 10வது பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் எல்லாதனை அவர்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 10. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. நெல்லுக்கு, நெற்பயிருக்கு இறைத்த நீர், இறைக்கப்பட்ட தண்ணீரானது வாய்க்கால் வழி ஓடி வாய்க்கால் வழியாக சென்று ஆங்கு அங்கேயுள்ள புல்லுக்கும் பொசியும், புல்களுக்கும் கசிந்து ஊறும். தொல் உலகில், பழமையான இவ்வுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், நல்லவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் பொருட்டு, அவரின் காரணமாக எல்லாருக்கும் எல்லோருக்கும் மழையானது பெய்யும், பொழியும். அதாவது நெல் பயிருக்கு இறைத்த தண்ணீரானது நெல் பயிருக்கு மட்டும் சென்று சேருவதில்லை. வாய்க்கால் வழியாக சென்று புல்லுக்கும் அது பயன்படுகிறது. இவ்வுலகில் நல்லவர் ஒருவர் இருக்கும் காரணமாக பொழியும் மழையானது மற்ற அனைவருக்கும் பயன்படுகிறது. மீண்டும் பாடலை பார்ப்போம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்களை இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரையில் 10வது பாடல். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியுமான என் எல்லாதனை அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்புங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.